பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினார். மறுபடியும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தானே? இப்போ தான் வருஷத்தை ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 6 மாதங்கள் வேகமாக ஓடிட்டு வருஷத்தின் நடுவிலே நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவிலே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு என்ன நன்மை வச்சிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்பதை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். எப்போவுமே இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்க்குற அநேகர் இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஒரு சிலர் நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல சொல்கிறாங்க, பிரதர் அந்த வாக்குத்தத்த செய்தி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, ஆண்டவர் அந்த 1ஆம் தேதி சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே என் வாழ்க்கையில் செய்தார் அப்படின்னு சொல்லி அநேகர் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த ஜூலை மாதத்திற்கென்று நான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த ஜூலை மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சூழ்நிலைமை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வருஷமாவது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், இந்த வருஷமாவது ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நான் எவ்வளோ நம்பிக்கையாக எவ்வளோ விசுவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணி புது வருஷத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தமும் நடக்கலை, ஒரு நன்மையும் நிறைவேறலை. எப்போ தான் அற்புதம் நடக்கும், எப்போ தான் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும், எப்போ தான் ஆண்டவர் என் சூழ்நிலைமையை மாற்றுவார்னு சொல்லி நீங்கள் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் உங்கள் இருதயத்திற்குள்ளே அந்த குழப்பம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த புதிய மாதத்தில் வெகு நாளாய் நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த இது என்னமா நடக்கும், இந்த காரியம் எப்படி முடியும்னு சொல்லி பயந்து 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 வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருதயத்தில் புலம்பிக்கிட்டுங்க தெரியுமா? அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன்னு வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் முதல்ல அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்தா மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பார். என்ன காரியம் அப்படின்னா, வேறு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் அவர் ஆசைப்படலை. கர்த்தர் ஊழியத்தை செய்வதற்கு நல்ல சொந்தமாக ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமே. வாடகை இடத்துல ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், அடிக்கடி நம்மளை காலி பண்ண சொல்லிடுறாங்க, அடிக்கடி அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியல. சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்டவருக்கு நல்லா ஊழியம் செய்யலாமே, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சொந்த இடம் தாரும், சொந்த இடம் தாருன்னுவார். பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பார். பாருங்கள், 15 வருஷமாக அவர் புலம்பிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவர் அவருடைய புலம்பலை மாற்றும்படி அவருக்கு ஒரு அற்புதம் செய்து நல்ல சொந்த இடம் கொடுத்து அழகான ஒரு ஆலயத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தினுடைய காரியத்தை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் எதிர்காலத்தை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் இந்த காரியம் எப்படி நடக்கும், இது என்னமா முடியும், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறேன். நீ புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்தில் இந்த மாதம் நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். நீ எந்த காரியத்தை குறித்து புலம்புறாயோ அந்த காரியத்தில் நான் தலையிட்டு உன்னை மகிழ்ச்சியடைய வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்.
இன்றையோடு உங்கள் புலப்பம் மாறப்போகிறது. இன்றையோடு உங்கள் இருதயத்தில் காணப்படுற அந்த புலப்பத்தை மாற்றும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். வேதத்தில் ஒரு 3 மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த புலப்பத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் சந்தோஷமாக மாற்றினான்னு சொல்லி பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33வது வசனம். யாக்கோப்பு அதை கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இங்கே பாருங்கள், யாக்கோப்புடைய செல்ல பிள்ளை யாருன்னா யோசேப்பு. இந்த யோசேப்பு என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்களுடைய அப்பா யாக்கோப்பு யோசேப்புக்கு பல வர்ண அங்கி போட்டு அழகு பார்ப்பார். ஏன்னா யோசேப்பு யாக்கோப்புக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, ரொம்ப செல்லமாக ஆசையாக வளர்த்ததுனால அந்த பிள்ளையை ரொம்ப அவர் நேசித்தார். நல்ல அழகழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை அழகு பார்த்தார். இந்த அழகு பார்த்த அந்த பிள்ளைய தன்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக, யோசேப்புடைய சகோதரருக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவங்க அப்பா சாப்பாடை கொண்டு போய் உங்கள் அண்ணன்மாரு கொடுத்துட்டு வான்னு அனுப்புகிறாரு. ஆனால் சாப்பாடு கொடுக்க போன அந்த பிள்ளை திரும்ப வீட்டுக்கு வரலை. திரும்ப வீட்டுக்கு எது மட்டும்தான் வந்துச்சுன்னா, அவங்க அப்பா எந்த ட்ரெஸ்ஸை ஆசையாக வாங்கி கொடுத்தாரோ அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வந்தது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க அப்பா, என் பிள்ளை மறித்துட்டானே, என் பிள்ளை ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளைய அடித்து சாப்பிட்டுருச்சேன்னு சொல்லி அவர் பல நாளாய் அழுது புலம்பினார். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே நான் நேசித்த என் பிள்ளையை இழந்துட்டேனே, என் பிள்ளைய ஒரு துஷ்ட மிருகம் இப்படி சாப்பிட்டுருச்சேன்னு சொல்லி அவர் அநேக நாளாய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாள் யாக்கோப்புடைய புலம்பலை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்தார். நீங்கள் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அது போதும். பாருங்க, மரித்து போன மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்கிற செய்தி அரண்மனையிலிருந்து யாக்கோப்புடைய காதுக்கு கேட்டவுடனே யாக்கோப்புடைய இருதயத்தில் இருந்த அந்த புலப்பம் ஆனந்த களிப்பாய் மாறினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் முடிந்து போச்சு, இனி அவ்வளோதான், இனி நடக்காது, இனி இதில் ஒரு விடுதலை வருவ வாய்ப்பில்லை, இதில் அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்க காதுக்கு நல்ல செய்தியை நீங்க கேட்க போறீங்க. இந்த மாதம் உங்க காதில் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்கிற செய்தியை நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். பாருங்க, 17 வயசுல தொலைந்து போன அந்த மகனை ஆண்டவர் மறுபடியுமாக யோசேப்போடு கூட இணைத்து யோசேப்பை யாக்கோப்போடு கூட இணைத்து யாக்கோப்புக்கு 15 வருஷம் அவர் கூட்டி கொடுத்தார். இந்த மாதம் இதுவரைக்கு கடந்த 6 மாதங்களாக இல்லைனா பல வருஷங்களாக நிறைய மனுஷர்கிட்ட நீங்கள் புலம்பிருக்கிறீங்க, நிறைய கடன்காரங்க முன்னாடி நீங்கள் புலம்பிருக்கிறீங்க, டாக்டர்கள் முன்னாடி நீங்கள் புலம்பிருக்கிறீங்க, சொந்தக்காரங்க மத்தியில் புலம்பிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், மகளே, இனி நீ புலம்ப வேண்டியது வராது, மகனே, இனி புலம்ப வேண்டியது வராது, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் என் இருதயத்தின் ஆழத்தில் உங்கள் உள்ளத்துக்குள்ள எந்த காரியத்தை குறித்து புலம்புறீரோ உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். மரித்து போனான் என்று நினைத்து யாக்கோப்பு புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் மரித்து போன பிள்ளை உயிரோடு கூட இருக்கிறார் என்ற செய்தி எப்படி யாக்கோப்புடைய காதுக்கு வந்து யாக்கோப்புக்குள்ளே இருந்த புலம்பல் மாறினதோ, அதை போல இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவ்வளவுதான், முடிஞ்சது, நடக்காது, இனி ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை நீ நினைச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் காதில் நல்ல செய்தி கேட்கும் பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற புலம்பல்
மாறி ஆனந்த களிப்பு உண்டாகும். இந்த மாதம் ஆண்டவர் நீங்கள் இருதயத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற புலம்பத்தை நிறுத்தும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் நிறுத்தும்படி ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். ரெண்டாவது, ஆண்டவர் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 6-7. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போவதற்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்குற, இவன் 38 வருஷமாக ஒரு வியாதியின் வேதனையில் அவன் கஷ்டப்படுகிறான். 38 வருஷமாக அவன் அந்த பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளத்துக்கிட்ட அவன் படுத்திருக்கிறான். அவன் வெகு காலமாக வியாதியஸ்தனாக இருக்கிறான். அங்கே இருக்கிற அந்த பெதஸ்தா குளத்தை ஒரு தேவதூதன் கலக்குவார். கலக்கும்போது யார் முதலாவது போய் அந்த குளத்தில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும். ஆனால் இந்த 38 வருஷமாக அந்த குளத்துக்கிட்ட படுத்திருக்கிறான். இயேசு வந்து கேட்குறாரு, அப்பா நீ சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டால், ஆமாண்டவரே எனக்கு சுகமாகணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லலாம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் ரொம்ப காலமாக வியாதி இருக்கிறதுனால என் சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் நண்பர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்கு பேக்ரவுண்டு யாருமே இல்லைப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் போகிறதுக்குள்ளே, ரெண்டாவது என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் அந்த குளத்துக்குள்ளே என்ன செஞ்சிருந்தான், இறங்கிடுது. அவன் எப்படி புலம்புறான் பாருங்க, ஆண்டவரே இந்த குளத்துக்குள்ளே இறங்கிட்டா என் பிரச்சனை சரியாயிரும், ஆனால் என்னால் நடந்து போக முடியாது, ஆனால் என்ன இந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கும் யாரும் இல்லை, நான் போகக்குள்ளே யாராவது ஒருத்தர் இறங்கிடுதாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்புறான். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிட்டேனோனையும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், இந்த போராட்டத்திலேருந்து வெளியே வந்துடுவேன், இந்த உபத்திரவத்திலேருந்து வெளியே வந்துடுவேன், ஆனால் யாருமே வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு பேக்ரவுண்டு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். சகோதரனே சகோதரி, ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே உனக்கு உதவி செய்யும்படி இந்த புதிய மாதத்தில் நான் இறங்கி வருகிறேன். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படி இந்த புதிய மாதத்தில் நான் உனக்கு இறங்கி வருகிறேன். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்த 5ஆம் 8 இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். பாருங்க, வெகு நாளாய் படுக்கை அவனை சுமந்தது. இயேசு சந்தித்த உடனே அவன் படுக்கையை சுமந்தான், அவன் அந்த படுக்கையை மேற்கொண்டான், அவன் அந்த பிரச்சனையை மேற்கொண்டான். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எந்த பிரச்சனை உன்னை அமர்த்தி கொண்டிருந்ததோ, எந்த போராட்டம் உன்னை அழுத்தி கொண்டிருந்ததோ, அந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய, அந்த போராட்டத்தை தாண்டி செல்லக்கூடிய, அந்த போராட்டத்தை சுமக்கக்கூடிய ஒரு பலனை, ஒரு விடுதலையை நான் உனக்கு தருவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய மாதம் உங்க புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்க புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லணும்னே அவனுடைய சூழ்நிலைமை தலைகீழாய் மாறினது, அவனுடைய புலப்பம் மாறினது, அவனுடைய இருதயத்தில் காணப்பட்ட வேதனை மாறினது. இன்னைக்கு பின்னாடி இருந்து யாருமே உதவி செய்ய யாருமே இல்லைன்னு புலம்புறீங்களா? கர்த்தர் உதவி செய்வார். நான் வெகு நாளாக எதிர்பார்த்து எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், என்னால் வெற்றியை பார்க்க முடியல, என்னால் ஜெயத்தை பார்க்க முடியல, என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி புலம்புறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதம் உன்னுடைய கண்கள் அந்த வெற்றியை பார்க்கும். இந்த புதிய மாதம் நீ அந்த காரியத்திலே அற்புதம் நடப்பதை பார்ப்பாய். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் சகோதரனே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் சகோதரி. உங்களை பார்த்தா சொல்கிறார், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். மூன்றாவது, ஆண்டவர் இன்னொரு சம்பவத்தில் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணியிருக்கிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா,
ஆண்டவர் எப்படி புலம்பலை மாற்றியிருக்கிறார் பாருங்க. அவர் அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்து வந்தபொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனுமாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணுமாய் இருந்தாள். ஊரிலே வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவளும் மனதுருகி அழாதே என்று சொல்லி, பாருங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே ஒரு வாலிப பையன் மரித்து போகிறான். இயேசு நாயின் என்கிற ஒரு ஊருக்கு வர்றாரு. அங்கே ஊரில் ஒரு சவ ஊர்வலம் போகிறது. அங்கே ஒரு வாலிப பையன் மரித்துட்டான். அந்த வாலிப பையனுக்கு இருந்தது, கூட பிறந்தவங்க யார் இருந்ததா வேதத்தில் போடலை. ஆனால் அவனுடைய தாயார் அந்த சவ ஊர்வத்தில் வராங்க. அந்த தாயாரும் யாருன்னா, அவங்க ஒரு கைம்பெண், அவங்க கணவரால் கைவிடப்பட்டவங்க. அவங்களுக்கு வேறு துணை யாருமே கிடையாது. அந்த தாயார் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, என்னுடைய கணவர் தான் இல்லை, என் பிள்ளையாவது இருந்து என்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிடுவான், என் பிள்ளை தான் என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளை தான் என்னுடைய எதிர்காலத்து ஆசீர்வாதமாக இருப்பான், என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்கிடுவான், என் பிள்ளை என் கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு தைரியத்தோடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளையும் மரித்த உடனே அந்த தாயாருடைய உள்ள எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அந்த தாயாருடைய இருதயம் எவ்வளோ புலம்பியிருக்கும். என் கணவர் தான் இல்லை, நான் எதிர்காலமாக நம்பியிருந்தேன், என் பிள்ளையும் மரித்துட்டானேன்னு சொல்லி அந்த அம்மாவோட இருதயம் மிகவும் வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டே அந்த சவ ஊர்வலத்தில் நடந்து வந்திருப்பாங்க. இயேசு வந்த உடனே 13ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி 14ஆவது வசனம், கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்படைத்தார். பாருங்க, எதிர்காலமே நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, பயத்தோடு வேதனையோடு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு வந்த அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்றார், மகளே நீ அழாதே, மகளே நீ அழாதே. இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருவர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு அழுது கொண்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என் கணவரை பார்த்தா, என் கணவர் குடும்பத்துக்கு வேலை பார்த்து 10 பைசா கொடுக்கறது இல்லை, அவர் குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு வராரு, ஒரு பக்கம் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்தா பயமாக இருக்குது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, வீட்டு வாடகை கட்ட முடியல, என் எதிர்காலத்தை, என்னுடைய பிரச்சனை நான் யார்கிட்ட சொல்லுவேன், இந்த போராட்டத்தை யார்கிட்ட சொல்லுவேன், யார் எனக்கு இதிலிருந்து விடுதலை தருவான்னு சொல்லி கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை பார்த்து சொல்றார், மகனே நீ அழாதே, மகளே நீ அழாதே, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். மரித்து போன அந்த வாலிபனை இயேசு தொட்ட உடனே அவன் உயிரோடு கூட எழுந்தான். மறுபடியும் முடிந்து போனவன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து ஆண்டவர் மறுபடியும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தினார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி தான் செய்ய போகிறார். யாக்கோபோட வாழ்க்கையில் யோசேப்பு மரித்து போயிட்டான் என்று நினைத்து வருத்தப்பட்டு அழுது கொண்டிருந்த, புலம்பிக் கொண்டிருந்த யோசேப்புடைய காதுக்கு நல்ல செய்தி வந்து எப்படி யோசேப்போட வாழ்க்கையில் இந்த புலம்பலை மாற்றினாரோ, 38 வருஷமா உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருந்த மனிதனோட வாழ்க்கையில் இந்த புலம்பலை மாற்றும்படி எப்படி அற்புதம் செய்தாரோ. இங்க பாருங்க, அடக்கத்திற்கு போன எல்லாமே முடிந்தது, எதிர்காலமே முடிந்தது, அவ்வளவுதான். அடக்கத்திற்கு சப ஊர்வலத்திற்கு போன ஒரு மனிதனை சந்தித்து அவனுடைய வாழ்க்கையில் உயிர் மீட்சி கொடுத்து அவனை மறுபடியும் எப்படி அந்த குடும்பத்தில் இருந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினாரோ, அதை போல ஆண்டவர் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த புதிய மாதத்தில் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் இருக்கிற புலம்பலை மாற்றி போடுவார். இந்த மாதம் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிற மாதமாய், அந்த காரியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க புலம்பலை நிறுத்தும்படி ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்கிறார். நிச்சயமா இந்த மாதம் அந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே,
நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல ஒரு புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதம் இவங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்கென்று என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினீர், மாற பண்ணுவீர் என்று நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பலை நிறுத்த போறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த மாதம் எங்கள் காதுகளை நல்ல செய்தி கேட்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வேன். இப்போ எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லாட்டாலும் எங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கொண்டு இருக்கிற இந்த சகோதரன், இந்த சகோதரோட வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். இன்றையோட புலம்பல் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். யாக்கோப்புக்கு எப்படி நல்ல செய்தி கேள்விப்பட உதவி செய்தீரோ, எப்படி 38 வருஷமா படுத்திருந்த அந்த வாலிபனை எழுந்து நட என்று சொல்லி ஒரு அற்புதம் செய்தீரோ, எப்படி மரித்து போன வாலிபனை தொட்டு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீரோ, அதை போல இந்த புதிய மாதத்தில் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. யாருக்கும் தெரியாம ராத்திரி உங்க பிள்ளைங்க புலம்புற, இருதயத்தில் புலம்புற, மனுஷங்க கிட்ட புலம்புன எல்லா புலம்பலும் இந்த மாதம் நிறுத்தப்படணும். இந்த மாதம் நிறுத்தப்படணும். ஆனந்த களிப்பாய் மாற்றும், சந்தோஷப்படுகிற மாதமாய் இந்த ஜூலை மாதம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த மாதம் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, அற்புதத்தை எதிர்பார்ப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.